அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காமை துதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இது சங்கீதம் 34:15 சொல்லப்பட்ட வசனத்தை இங்க பேதுரு எடுத்து சொல்றாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவங்க பண்ணுகிற ஜெபத்தை கவனமா கேட்கிறது. கர்த்தருடைய செவிகள் கவனித்து கேட்கிறது. ஆனா தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அவங்க ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தரே அவங்களுக்கு விரோதமா இருக்கிறாரு. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நம்ம நன்மை செய்கிறவர்களாய் இருந்தோம்னா நமக்கு யாரு தீமை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து எல்லா தீமையும் நன்மையா மாற்றுவாரு. நம்ம யோசேப்போட வாழ்க்கையில பாக்குறோம். சகோதரர்கள் தீமை செய்ய நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற்றினாரு. அது மாதிரி நம்ம நன்மை செய்கிறவர்களா இருந்தா அந்த நமக்கு எதிரா தீமை செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து, நீதியின் நிமித்தம் நீ சரியான காரியத்தை செய்யறதுனால பாடுகளை பட்டா அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகித்தையானால் நீ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க பண்ற பயமுறுத்தலுக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர்கள்ட்ட நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கமே பண்ணக்கூடாது அப்படின்னு பயமுறுத்துனாங்க. ஆனா அவங்க அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி. அது மாதிரி பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பைபிள்ல ஹானர் போட்டிருக்கு. கர்த்தரை கனம் பண்ணுங்கள், இருதயத்துல கர்த்தரை கனம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, நம்ம கிட்ட என்ன நம்பிக்கை இருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ போற அந்த வாழ்க்கை தான் நமக்கு நம்பிக்கையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அதை குறிச்சு யாராச்சும் கேட்டா சாந்தமா வணக்கத்தோட மரியாதையோட உத்தரவு சொல்லணும். எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும் உத்தரவு சொல்ல. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல் நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை, நீங்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற வண்ணமா நல்ல நடத்தை உடையவங்களா இருக்கீங்க. ஆனா அத மற்றவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் அறியாத ஜனங்கள்
தூசிக்கிறாங்க, உங்களை அக்கிரமக்காரன்னு சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. அந்த இதுல அவங்க வெட்கப்படும்படியா நீங்க நல்ல மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். தீமை செய்து இத முந்தின அதிகாரத்துல 20வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, 1 பேதுரு 2:20 நீ தப்பு செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகிச்சேனா அது பிரயோஜனம் இல்ல. நீ நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிச்சேனா அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால தீமை செய்து பாடு அனுபவிக்கிறத விட நன்மை செய்து நம்ம நல்லது செஞ்சிருப்போம், ஆனா உபத்திரவங்களை சகிக்க வேண்டியதா இருக்கும், அது நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் மேன்மை உள்ளது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி நம்ம ஒவ்வொருவரையும் தேவனோடு ஒப்புரவாக்கணும் அப்படின்றதுக்காக பாவம் நம்மளை தேவனை விட்டு பிரிச்சிருச்சு. அந்த பாவம் மன்னிக்கப்படணும், அப்பதான் நம்ம தேவனோடு சேர்க்கப்பட முடியும். அதுக்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நம்ம செய்த பாவத்திற்கு பதிலாக நமக்குரிய தண்டனைய இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? குற்றம் இல்லாதவர், நீதி உள்ளவர். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரணத்தை சந்தித்தார். ஒரு தரம் பாடுபட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்துல பாடுகளை சகித்து சிலுவையில மரணம் அடைந்தார். பின்பு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் 3வது நாளிலே. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியில போய் காவல்ல சிறையிருப்புல இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த ஆவிகளை குறித்து அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு. அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்கள் அப்படி. நோவா காலத்துல ஜனங்கள் ரொம்ப பாவம் செய்ததுனால நோவாவையும் நோவாட்டா ஆண்டவர் பேசினாரு, நீ ஒரு பேழை செய்யி, அதுக்குள்ள நீயும் உன்னோட குடும்பத்தினரும் போய் இருந்துக்கோங்க, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நோவா அப்படியே அந்த பேழைய ஆயத்தம் பண்ணாரு. அந்த ஆயத்தம் பண்ணின அந்த நாட்கள்ல தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போதும், ஆண்டவர் பொறுமையோடு காத்திருந்தாரு. இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தன்னிடத்துல வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தாரு. ஆனா கீழ்ப்படியாமல் போனவைகள், அவங்க என்ன செய்யல, அந்த ஜனங்கள் ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியல. அந்த பேழைக்குள்ள வந்திருந்தா காக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா நோவாவும் அவனோட மனைவி 3 மகன்கள் மருமக்கள் 3 பேரு, மொத்தம் 8 பேர் மட்டும் அந்த பேழைக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பேழைக்குள்ள அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டாங்க. இப்ப நமக்கு பேழையாகிய சபை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சபைக்குள்ள வர்றவங்க மட்டும்தான் காப்பாற்றப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அந்த சபையில நம்ம சேர்க்கப்படும் போது நம்ம அழிவுக்கு தப்புவிக்கப்படுவோம். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜனத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த அழிவுல இருந்து காக்கப்பட்டாங்க. அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது
அந்த அந்த இதுக்கு ஒப்பானது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது மாம்ச அழுக்கை நீங்களாக்குதராய் இராமல், அந்த ஞானஸ்தானம் வந்து நம்மளோட சரீரத்துல இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு எடுக்கிறது இல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. நம்ம தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை தான் அந்த ஞானஸ்தானம். அது நமக்கு ஒரு நல் மனசாட்சியை கொடுக்குது. நல் மனசாட்சின்றது குற்றம் இல்லாத ஒரு நல்ல மனசாட்சிய நமக்கு கொடுக்குது. நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனை விசுவாசித்து அவரோட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோன்றத அடையாளமா அந்த ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கிறோம். இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்னாலே ரட்சிக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலம் நம்மள ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. கொலோசேயர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வந்து, கொலோசேயர் 2வது அதிகாரம் 12வது வசனம், ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத விசுவாசிக்கிறதன் மூலம் அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப கிறிஸ்துவை ஞானஸ்தானம் எடுக்கிறதன் மூலம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்மகிட்ட இருந்து யாரு வெளிப்படணும்னா கிறிஸ்து வந்து வெளிப்படணும். அவரை தரித்திருக்கிறதுனால அவரு தான் வெளியே தெரியணும். அப்ப ஞானஸ்தானத்தின் மூலம் அவரோடு நம்ம நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அவர் உயிர்த்தெழுதல்னால அவரோட வல்லமையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்ப பரலோகத்துல போய் தேவனோட வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. தேவதூதர்கள், அதிகாரம், வல்லமை எல்லாம் அவருக்கு கீழ்பட்டதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை பாக்குது, அவருடைய செவிகள் நீதிமான்கள் பண்ற ஜெபத்தை கேட்குது, தீமை செய்கிறவங்களுக்கு எதிரா கர்த்தருடைய முகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நன்மை நம்ம நன்மை செய்தோம்னா நமக்கு யாரு தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம். நீதி நிமித்தம் பாடுபட்டா நம்ம பாக்கியவான்களாய் இருப்போம் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். நம்மள மற்றவங்க வந்து நம்மளோட நல் நடக்கிய கிறிஸ்துவுக்கேற்ற நல் நடக்கிய தூசிக்கிற மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க வெட்கப்படும்படியா நம்ம நல்ல மனசாட்சி உடையவர்களா நடந்து கொள்ளணும். தீமை செய்கிறத அந்த செய்து பாடு அனுபவிக்கிறத விட நன்மை செய்து அதன் நிமித்தம் நம்ம பாடுகளை சகிச்சோம்னா அதுதான் மேன்மையானது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கிறிஸ்து வந்து நீதி உள்ளவர், ஆனா அநீதி உள்ளவர்கள் செய்த பாவத்துக்கு உரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து மாம்சத்துல கொலையுண்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் போய் காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார் பார்த்தோம். நோவா காலத்துல ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருந்த அந்த ஜனங்களுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா நோவாவும் அவருடைய குடும்பத்துல 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதன் மூலம்
நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவோட வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்காரு. தேவதூதர்கள், அதிகாரம், வல்லமை இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற உம்முடைய நீங்கள் அழைக்கும் இரத்தத்தினால நபர் உங்கள் காலை எங்களை ஹோல்டில் மீட்டுக் கொண்டு வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से ஆண்டவரே, நாங்களும் கூட நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தகப்பன். ஆண்டவரே, அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறான். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. அநேகர் நீங்க கொடுக்கிற இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.